ஓம் நம சிவாயம். அண்ணாமலை முக்தி வேண்டிய அடியே நம சிவாயம். அடியாருக்கும் அந்த முக்தி அளிக்க வேண்டும் என்றுதான் நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணாமலை என்றும் நம்மை காப்பவர், என்றும் நம்ம ஆத்திரமும் கோபமும் பட மாட்டார். அண்ணாமலை நம்மளை தண்டிக்க மாட்டார். அண்ணாமலையை குழந்தைகளை அண்ணாமலை கொல்ல மாட்டார் என்று உறுதியாக நான் நினைத்து கொண்டு பூஜை செய்து வருகிறேன். ஆனால் இணையதளங்களில் மற்ற சாதுக்கள் அண்ணாமலையார் கோபப்பட்டு விட்டார், அண்ணாமலை நெற்றிக்கண் திறந்து விட்டார் என்று மிகவும் கொடுமையாக அவரை விமர்சிக்கிறார்கள். ஆனால் இல்லை, அருணாச்சலம் நிலையிலே உள்ளவர்களை அருணாச்சலம் என்றும் கொல்ல மாட்டார், என்றும் தீங்கு எண்ணத்தோடு பார்க்க மாட்டார். நாம் தீங்கு செய்தாலும் அவர் நம்மளை மன்னித்து அருள்வார். அதுவே நினைக்க முக்கிய அருணாச்சலத்தும். இதை மறந்து மற்றவர்கள் சொல்லும் புரளைகளை நம்ப வேண்டாம். மழை சரிந்தது காரணம் வேறு. மழை பாதுகாக்க இருக்க வேண்டும் என்றால் அதை நாம் தான் யோசிக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பால் உள்ள படங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஒளிச்சித்திரத்தில் ஒரு மரங்கள் கூட இருக்காது, அனைத்தும் மஞ்சு முள்ளாகவே இருக்கும். அதாவது லெமன் கிராஸ் என்று மஞ்சு முள்ள மட்டுமே தான் இருக்கும். அந்த மஞ்சு முள் தன் மண் சரிவை இழக்காமல் 30-40 ஆண்டுகள் ஒரே செடியிலிருந்து அறுவடை செய்து வருடம் அறுவடை செய்து மலையை எரிப்பார்கள். மீண்டும் துளுக்கும். அந்த மண் சரியாக இருக்க வேண்டும் என்று ராஜா அரசர்கள் அந்த காலத்தில் செய்தது தான் அந்த வேலை. ஆனால் அதை அறியாமல் அரசாங்கத்தில் என்று பணிபுரியும் மக்கள், அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள் தன்னை அறியாமல் காடு வளர்க்க வேண்டும் என்று இது பிரமிடு போல் உள்ள இந்த மலையை, கூம்பு வடிவத்தில் இருக்கும் இந்த மலையை மேலே ஏறி உருண்டையாக களிமண் செய்து விதைகள் வீசி அடித்து பாறைகள் இறைக்கில் ஊட்டிவிட்டார்கள். பற்றாத குறைவுக்கு ஹெலிகாப்டர் மூலியமாக சென்று தூவி அதை மீண்டும் உற்சாக செய்து விட்டார்கள். அதனால்தான் மலை சரிவு. அருணாச்சலம் உங்கள் மேல் எந்த கோபம் பட மாட்டார். அருணாச்சலம் உங்களையே நினைத்திருப்பவர்கள். நீங்கள் என்றும் அருணாச்சலத்தை நினைத்திருந்தால் மட்டுமே முக்தி. ஓம் நம சிவாயம். திருவண்ணாமலை மக்களுக்கு இன்றும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணாமலை என்றும் உங்கள் நாயகனாக இருந்து உங்களை பார்ப்பார். ஓம் நம சிவாயம்.